இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் 4 நோக்கங்களுக்காகத்தான் நடக்கின்றன. ஆனால் இந்த 4 நோக்கங்களில் 3 நோக்கங்கள் ஃபெயிலியர், ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் சக்சஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய மார்க்கம் பூர்த்தியாவதெல்லாம் அவனுடைய திருமணத்தை பொறுத்து தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பைஹக்கியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு அடியான் திருமணம் முடித்தால் ஃபக்கத் இஸ்தக்மல நிஸ்ஃபுத்தீன், அவனுடைய மார்க்கத்தின் அரைவாசி திட்டமாக பூர்த்தியாகிவிட்டது. எனவே ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, எஞ்சிருக்கக்கூடிய அரைவாசியிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஒரு மனிதன் திருமணம் முடிக்கும் பொழுது அவனுடைய மார்க்கத்தின் அரைவாசி பூர்த்தியாகிறது. அதற்கு பிறகு அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்து அவனுடைய தீன் பூர்த்தியாகும் என்று இந்த ஹதீஸ் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர ஸபாப், வாலிப சமூகமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, உங்களிலே யாருக்கு உடலிலும் இதே போல சம்பாதிப்பதிலும் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாஅ என்ற வார்த்தை குவத்துல் ஜஸதி வன் நஃபகா என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது உடம்பிலும் சக்தி இருக்க வேண்டும், சம்பாதிப்பதற்கும் சக்தி இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் அவசரமாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். நாம் எம்முடைய வாழ்க்கை துணையை சிறந்த முறையிலே தேடிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உலகத்திலே நடக்கக்கூடிய சகலவிதமான திருமணங்களும் இந்த 4 நோக்கங்களுக்காக மட்டும் தான் நடக்கின்றன. இதிலே 3 நோக்கங்கள் ஃபெயிலியர், ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் சக்சஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். முதலாவது லிமாலிஹா, அவளுடைய பணத்துக்காக வேண்டி. இரண்டாவது வலி ஹஸபிஹா, அவளுடைய குலப்பெருமைக்காக வேண்டி. மூன்றாவது வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி. நான்காவது நபி அவர்கள் சொன்னார்கள், வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார். எனவே ஃபதுஃபர் பிஸாத்தி தீன், மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த 4 நோக்கங்களில் நபி அவர்கள் கூறிய முதல் 3 நோக்கங்கள் ஃபெயிலியர். இந்த நோக்கத்தை முன்வைத்து யார் திருமணம் முடிக்கிறாளோ அந்த பெண்ணுடைய சொத்தை அடைவதற்காக வேண்டி, அல்லது அந்த பெண்ணை திருமணம் முடித்தால் என்னுடைய ஸ்டேட்டஸும் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்காக வேண்டி, அல்லது அந்த பெண் அழகில் அதிக வசீகர தன்மையுடன் இருக்கிறாரா, அவளுடைய அழகில் மயங்கி இந்த நோக்கத்தை முன்வைத்து அவளை திருமணம் முடித்தால், அருமையானவர்களே, காலப்போக்கிலே இந்த திருமணத்தில் விரிசல் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆகவே எம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டுமா, எம்முடைய திருமண வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கையாக இந்த உலகத்திலே அமைய வேண்டுமா, எம்முடைய திருமண வாழ்க்கையின் மூலமாக மன நிம்மதி ஏற்பட வேண்டுமா, நபி அவர்கள் 4வது கூறிய அந்த தன்மையுள்ள பெண்ணை முடிப்பதில் மட்டும்தான் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அதுதான் மார்க்கப்பட்டுள்ள பெண்மணி. இப்படியாப்பட்ட பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான திருமணங்கள் இந்த சொத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் குலப்பெருமைக்காக வேண்டியும் தான் நடக்கிறதை தவிர மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தேடி திருமணம் முடிப்பது மிக 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 குறைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய திருமணத்தை எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்டு இந்த திருமணங்கள் நடக்கிறது. ஆரம்பமே இப்படி இருக்கும் பொழுது, ஹராத்தை கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது சினிமா பாடல்களை கொண்டு, இதே போல ஒரே இடத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து ஆடல் பாடலிலே ஈடுபட்டு இந்த திருமணங்களை நடாத்துகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த திருமண வாழ்க்கையில்
வாழ்க்கையில் எப்படி கண்ணியமானவர்களே சந்தோஷம் ஏற்படும்? அல்லாஹ் ரசூல் இல்லாத ஒரு திருமணம் எப்படி சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? ஒரு காலமும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை எளிமையாக நடத்தும்படி கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் எளிமையாகத்தான் நடாத்திருக்கிறார்கள். இன்று பெண்ணுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் பல லட்சம் பெறுமதியான ஆடை, இதே போல அந்த திருமணத்துக்காக வேண்டிய ஹோல் புக் பண்ணுகிறார்கள், அதற்கு பல லட்சம் செலவாகிறது, சாப்பாட்டிற்கு பல லட்சம் செலவாகிறது. இப்படி மிகப்பெரிய ஆடம்பரத்துடன் இந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? திருமணம் முடித்து ஒரு மாதம் 2 மாதத்திலேயே அந்த ஜோடி காதி கோட்டிலே இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. இதற்கு என்ன காரணம்? நோக்கம் தவறு. அந்த பெண்ணுடைய அழகை முன்வைத்து, அந்த பெண்ணுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸுக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். கடைசியில் கண்ணியமானவர்களை எதிர்பார்த்தது கிடைக்காததின் காரணமாக பிரச்சனை தலைக்கு மேல் ஏறி தலாக்கில் போய் முடிகிறது கண்ணியமானவர்களே. எனவே இந்த திருமண வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டுமா? நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும் மார்க்கமுள்ள பெண்ணை கண்ணியமானவர்களே. ஆணாக இருந்தால் மார்க்கமுள்ள பெண்ணை பார்க்க வேண்டும், பெண்ணாக இருந்தால் மார்க்கமுள்ள ஆணை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது சூரா நூரிலே கூறுகிறான், மணமான பெண்களுக்கு மணமான ஆண்களை அல்லாஹ் கொடுக்கிறான், இதே போல மணமான ஆண்களுக்கு மணமான பெண்களை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று கூறுகிறான். இதே போல வல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத், கெட்ட பெண்களுக்கு, கெட்ட நடத்தையுடைய, கெட்ட குணமுடைய பெண்களுக்கு அதே குணமுடைய, அதே நடத்தையுடைய ஆண்களையும், அதே நடத்தையுடைய ஆண்களுக்கு அந்த தன்மையுடைய கெட்ட பெண்களையும் அல்லாஹ் ஜோடுகளாக அமைக்கிறான் என்று குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். எனவே நாங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது எங்களுடைய நோக்கத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். சாலிஹான ஒரு கணவர், சாலிஹான மனைவி அமைவதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி துஆ கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஏனென்று சொன்னால் திருமண வாழ்க்கை சிறந்ததாக அமைந்துவிட்டால், ஒரு பெண்மணிக்கு சிறந்த கணவன், ஒரு கணவனுக்கு சிறந்த பெண் அமைந்துவிட்டால், இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லை கண்ணியமானவர்களே. அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, சுவர்க்க வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். அதற்கு என்ன காரணம்? இருவருடைய நோக்கம் மார்க்கம். மார்க்கம் உள்ளவருக்கு தான் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கக்கூடியவருக்கு தான் நான் என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நான் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இப்படி இருந்தால் இருவரும் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வார்கள். இவர்களுக்கு மத்தியிலே அன்பு அதிகரிக்கும், விட்டு கொடுப்பு அதிகரிக்கும், புரிந்துணர்வு அதிகரிக்கும். அதற்கு மேலாக அல்லாஹ் கூறக்கூடிய மவத்தத் என்ற இரக்கத்தை இவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் கண்ணியமானவர்களே. இதனால தான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ரஸகஹுல்லாஹு இம்ரஅத்தன் சாலிஹா, எந்த ஒரு ஆணுக்கு, ஒரு மனிதருக்கு சாலிஹான பெண்ணை அல்லாஹ் கொடுத்தானோ, ஃபகத் ஆனஹு அலா ஷத்ரி தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியிலே அல்லாஹ் இவருக்கு உதவி செய்து விட்டான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாகி, எஞ்சிருக்கக்கூடிய அந்த அரைவாசி மார்க்கத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யட்டும் என்று இந்த ஹதீஸ் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் சஆதத்தில் மர்இ ஸலாஸத்துன், ஒரு மனிதனுடைய பாக்கியம் 3 விடயத்திலே இருக்கிறது. முதலாவது அஸ்ஸௌஜத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி கிடைப்பது. இரண்டாவது வல் மஸ்கனு ஸாலிஹ், சிறந்த சாலிஹான வீடு அமைவது. மூன்றாவது வல் மர்கபு ஸாலிஹ், சிறந்த வாகனம் அமைவது. இதே போல ஒரு மனிதனுடைய மூதேவித்தனம் 3 விடயத்திலே இருக்கிறது. அல் மர்அத்து ஸய்யிஆ, கெட்ட மனைவி அமைவது. இரண்டாவது அல் மஸ்கனு ஸூ, கெட்ட வீடு அமைவது. மூன்றாவது வல் மர்கபு ஸூ, கெட்ட வாகனம் அமைவது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் சிறந்த மனைவியை, யாருக்கெல்லாம் சிறந்த கணவனை ஏற்படுத்தி விட்டானோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் கண்ணியமானவர்களே. தபரானியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஇஸ்ஸிஹா, எந்த ஒரு மனிதர் ஒரு பெண்ணை அவளுடைய கண்ணியத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுல்லாஹு இல்லா ஸுல்லா, அவருக்கு இழிவை தவிர எந்த ஒன்றும் அதிகரிக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து திருமணம் முடித்தார், அவருடைய வாழ்க்கையிலே அதிகம் இழிவு தான் ஏற்படும். இதே போல ஒமன் தஸவ்வஜ
இம்ராஅத்தன் லிமாலிஹா, யார் ஒருவர் ஒரு பெண்ணுடைய பணத்தை எதிர்பார்த்து திருமணம் முடிக்கிறாரோ லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா ஃபக்ரன், அவருடைய வாழ்க்கையில் வறுமை தான் அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒமன் தஸவ்வஜ இம்ராஅத்தன் லிஹஸபிஹா, ஒரு பெண்ணுடைய ஸ்டேட்டஸ், அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்தை எதிர்பார்த்து யார் திருமணம் முடிக்கிறாரோ லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா தனாஆ, அவருடைய வாழ்க்கையில் கேவலத்தை தவிர வேறொன்றும் அதிகரிக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒமன் தஸவ்வஜ இம்ராஅத்தன், யாரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், நோக்கம் என்ன? தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உறவு முறையுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற சிறந்த நோக்கங்களுக்காக வேண்டி யாரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக்கல்லாஹு லஹா ஃபீஹி, இந்த பெண்ணுடைய விடயத்திலே அந்த கணவனுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அந்த கணவனுடைய விடயத்திலே இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று இந்த ஜோடுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நான் சொன்ன பிரகாரம் 3 நோக்கங்கள் ஃபெயிலியர், ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் சக்சஸ். அது என்ன நோக்கம்? மார்க்கம். கண்ணியமானவர்களே, இதே போல இப்னு மாஜாவுடைய ஆச்சரியமான ரிவாயத் வருது. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லா தஸவ்வஜுன் நிஸாஅ லிஹுஸ்னிஹின்ன, பெண்களை அவர்களுடைய அழகுக்காக வேண்டி நீங்கள் திருமணம் முடித்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு நாள் அவர்களுடைய அழகே இல்லாமலாகிவிடும். இதே போல பெண்களை அவர்களுடைய பணங்களை எதிர்பார்த்து, சொத்து செல்வங்களை எதிர்பார்த்து திருமணம் முடித்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த பணங்களை அவர்களை ஒரு நாள் ஏமாற்றிவிடும். எனவே நீங்கள் தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் நபி அவர்கள் சொன்னார்கள், கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்திலே மார்க்கப்பட்டிருக்கிறதா, அவள் தான் சிறந்த பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய திருமண நோக்கங்களை நாங்கள் சரியாக்கிக் கொள்வோம். சரியாக்கினால் தான் எஞ்சிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கையாக மாறும், மன நிம்மதியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.